Hi students, in the last class we have seen about the one sample t-test. So one sample t-test அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு குரூப் தான் இருக்கும். அதை வந்து ஒரு பாப்புலேஷன் மீன் ஆர் டெஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதோட மீனையும் சாம்பிள் மீனையும் பாப்புலேஷன் மீனையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஒன் சாம்பிள் t-test. So now we are going to see about the independent sample t-test. So what is mean by independent sample t-test? Independent sample t-test compares the means of the two independent groups in order to determine whether there is statistical evidence that the associated population means are significantly different. So இது எப்படின்னா ரெண்டு குரூப் இருக்கும் அதோட மீன் வந்து significantly டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை சேமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். இது 2 or more குரூப்ஸ் இருக்கும், அதனால தான் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா எப்போவுமே ரிசல்ட்டு சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனோட டெஸ்ட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ஒரு குரூப்போட டெஸ்ட் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து 2 குரூப்பாக பிரிச்சுட்டு ஃபைனல் மோட்டிவ் எப்போவுமே டெஸ்ட் ஸ்கோர் இன்க்ரீஸ் தான். ஸோ அதை வந்து எவ்வளோ வேஸில் வேணாலும் பண்ணலாம். அவனை படிக்க வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணி எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸில் எது எஃபெக்டிவ்னு பார்க்குறக்கு யூஸ் பண்ணுறது தான் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஓகே, புரிஞ்சா? ஸோ இதில் மொத்தம் 2 வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டெஸ்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் குரூப்பிங் வேரியபிள். ஸோ இது எதுக்கு போட்டிருக்கு அப்படின்னா SPSSல போய் நீங்கள் கம்பேர் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வேரியபிள் குரூப்பிங் வேரியபிள்னு தான் இருக்கும். அதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்காது. ஸோ டெஸ்ட் வேரியபிள் வில் பி டிபெண்டன்ட் வேரியபிள், குரூப்பிங் வேரியபிள் வில் பி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எப்போவுமே கண்டினியூஸ் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வில் பி கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள் இந்த சென்ஸ் ஒரு நேம், ஏஜ், குரூப் அது மாதிரி வருது. 2 or more குரூப்ஸ் இதில் இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்றே தான் இருக்கும். ஸோ இது என்னங்கிறது நான் ப்ராப்ளம் வரும்போது சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹைப்போதேசிஸ் மொத்தம் 2 தான், நல் ஹைப்போதேசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ். 2 பாப்புலேஷன் மீன்ஸ் மொத்தம் 2 எடுத்திருக்கோம், 2 குரூப் எடுத்திருக்கோம். ஸோ 2 பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா நல் ஹைப்போதேசிஸ், 2 பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் டு த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா a random sample of inactive males was classified as overweight and they are splitted into 2 groups. ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க மெயின் மோட்டிவ் என்னென்னா அவங்களோட வெயிட்டை குறைக்கணும். ஸோ இதை வந்து 2 வேஸில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கேலரி கண்ட்ரோல் டயட்டு, இன்னொன்று எக்ஸசைஸு. இன்னொன்று எக்ஸசைஸு. ஸோ இதில் எந்த ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக கொலஸ்ட்ரால் கான்சன்ட்ரேஷன் ஒன்று கடைசியாக நமக்கு ஒரு ஸ்கோர் வரும். ஸோ அந்த ஸ்கோரோட மீன் எடுத்து 2 குரூப்போட கம்பேர் பண்ணி கடைசியில் 2 இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் வச்சு கம்பேர் பண்ணி அது வந்து சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு தி அனாலிசிஸ் பார்ட். ஸோ இந்த அனாலிசிஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வேரியபிள் வியூவில் என்ன போகிறீங்கன்னா குரூப் ஸ்கோர். ஸோ குரூப் 1, 2 ஏன்னா ஃபைனல் அவுட்புட் வந்து ஸ்கோர் தான் வரப்போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபேஸில் பண்ணுறீங்க, ஆனால் கடைசியாக அவுட்புட் வர்றது வந்து அந்த கொலஸ்ட்ரால் கான்சன்ட்ரேஷனோட ஸ்கோர். ஸோ அதனால் இந்த ஸ்கோர் ஒரு வேரியபிள். ஸோ குரூப்பை வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஸோ அந்த 2ஆக பிரிக்கிறதுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1, 2ன்னு இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வேல்யூ வந்து மொத்தம் 2 குரூப். ஸோ வேல்யூ 1 லேபிள் 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ 2 லேபிள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்கோர் மொத்தமாக ஒன்றே தான் இருக்க போகுது, ஆனால் குரூப் 1 குரூப் 2ன்னு தனித்தனியாக போட போகிறோம். ஸோ அதனால தான் வேல்யூஸில் போய் 1 வந்து லேபிளை வந்து 1ஆக போட போகிறோம், வேல்யூ 2 வந்து லேபிள் வந்து 2ஆக போட போகிறோம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. குரூப் ஸ்கோருக்கு எதுவும் மாற்ற போகிறதில்ல, 2த்துக்கும் டெசிமல் மட்டும் 0 பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா வியூவில் போயிட்டு குரூப் ஸ்கோர் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு குரூப் 1 14 பேர், அடுத்து குரூப் 2. ஸோ ஃபுல்லாக 1ன்னு கொடுத்து அதுக்கு நேராக ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா அது குரூப் 1ல் இருக்கிறவங்கள ஸ்கோர் எடுத்துக்கும். இங்கே குரூப் 2 வந்து 14 பேர், ஃபுல்லாக 2 கொடுத்து ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா 2ல் இருக்கிறவங்க குரூப்போட ஸ்கோரை எடுத்துக்கும். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் நம்ம என்டர் பண்ணோம். இதுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸோ குரூப் 1 குரூப் 2 அதோட ஸ்கோர். ஸோ நெக்ஸ்ட்டு அனலைஸ் கம்பேர் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட். ஸோ இதில் வந்து டெஸ்ட் வேரியபிள் என்ன வேரியபிளாக பார்த்தோம், டிபெண்டன்ட் வேரியபிள். இதில் எது டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸோ குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறது ஒரு பாசிபிளாக ஒரு பர்சன்ஸ். ஸோ பர்சன்ஸ் எதுவும் டிபெண்ட் பண்ணி போகிறது இல்லை, ஆனால் ஸ்கோர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஏன்னா குரூப் 1க்கு என்ன பண்ண போகிறோம்,
ஸோ குரூப் ஒன்னுக்கு கேலரிஸ் கண்ட்ரோல் டயட். ஸோ இந்த ஸ்கோர் வந்து குரூப் ஒன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது அந்த டயட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வர ஸ்கோர் வந்து குரூப் 2 எக்ஸசைஸ் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்கோர் தான் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஸ்கோர் தான் டெஸ்ட் வேரியபிள். ஸோ டெஸ்ட் வேரியபிளாக டிபெண்டன்ட் வேரியபிள்னு அதில் போட்டுருணும். இதில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டெஸ்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து குரூப்பிங் வேரியபிள், மேக்ஸிமம் கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து குரூப் 1 குரூப் 2க்கு பதிலாக நேம்ஸ் போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம எந்த குரூப் வந்து எஃபெக்டிவ்னு பார்க்குறதுக்காக 1 2 போட்டிருக்கோம். ஸோ 1 அப்படிங்கிறது குரூப் 1ல் இருக்க மெம்பர் வந்து என்னது நேம், அந்த நேம் வந்து எதாவது இருக்கும் கேட்டகரிக்கல் வேரியபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் குரூப்பை வந்து குரூப்பிங் வேரியபிளில் போட்டோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இங்கே குரூப்புக்கு பக்கத்தில் 2 கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஸோ குரூப்பை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஃபைன் குரூப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு வேல்யூ இருக்கும். குரூப் 1க்கு 1ன்னு போட்டுங்க, குரூப் 2க்கு 2ன்னு போட்டுங்க. ஏன்னா இது வந்து கடைசியில் வர அவுட்புட் வந்து 1 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணி வரும். ஸோ அதுக்காக தான் 1 2. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ ஒன் சாம்பிள் டி டெஸ்ட்டில் சொன்ன மாதிரியே கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இந்த ரேஞ்சுக்குள்ளே எல்லா நம்ம எடுத்திருக்க டேட்டாஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 95% கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்துடும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரூப் 1 குரூப் 2 நான் சொன்னல டிஃபைன் குரூப்ஸில் 1 2ன்னு கொடுத்தங்காட்டி இங்கே 1 2ன்னு வந்துருச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை பேர் எடுத்துக்கோ 14. அதோட மீன் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போன ஒன் சாம்பிள் டீட்டெயில்ஸ்லேயே பார்த்துருக்கோம், எந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மீன் வந்து இதுக்கு 200, இதுக்கு 202. ஓகேங்களா? ஸோ 2 மீனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2ஓட மீன் அதிகமாக இருக்குது, குரூப் 1ஓட மீன் கம்மியாக இருக்குது. ஸோ 200, இது 202. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் டீன்னா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துக்கோம். டீன் வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர், அது கொடுத்தீங்கன்னா டி வந்துடும். டிஎஃப் அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ, இதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து எப்போவுமே 0.05க்கு கீழே இருக்கணும். இது எவ்வளோ இருக்குது? 0.658. ஸோ நமக்கு இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா, ஸோ மீன் வேல்யூ ஆஃப் குரூப் 2 இஸ் கிரேட்டர் தேன் மீன் வேல்யூ ஆஃப் குரூப் 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன். ஸோ அதனால் குரூப் 2 எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஆனால் பட் இன்னொன்று என்னென்னா, சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து 0.658. ஸோ சிக்னிஃபிகன்ட் வேல்யூ 0.658 விச் இஸ் கிரேட்டர் தேன் 0.05. ஸோ 0.05 கீழே இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதேசிஸ் அக்செப்ட் பண்ணும், 0.05க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல் ஹைப்போதேசிஸ் அக்செப்ட் பண்ணும். ஸோ 0.05க்கு மேலே இருக்கிறங்காட்டிக்கு we accept the null hypothesis and reject the alternative hypothesis. So the null hypothesis என்ன, the two population means are equal. ஸோ அதான் சொல்லியிருக்கோம், the two population means are statistically significant or equal. ஏன் அப்படின்னா 2.50 அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ். ஸோ அதனால் நம்ம வந்து the two population means are statistically significant or equal. இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சிக்னிஃபிகன்ட் வேல்யூ வச்சு, சிக்னிஃபிகன்ட் வேல்யூ வந்து 0.05க்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோன்னா, ஸோ இதில் எது எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த போத் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இஸ் எஃபெக்டிவ், ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுமே எஃபெக்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபைனல் இன்டர்பிரிட்டேஷன். தேங்க்யூ.